Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் சேப்பங்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுல துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கறேன். இதுல 1/2 கப் அளவுல நான் தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு 2 விசில் வந்து ஹை ஃப்ளேம்ல விட்டுறலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லாக்டவுனில் நீங்கள் சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 8 சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பழுத்த தக்காளியாக நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ இல்லை சாம்பார் பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நான் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை வந்து தேவையான அளவுக்கு தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் ஒரு 10 சேப்பங்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கிழங்கு வந்து மூழ்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட உப்பு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து 2 விசில் விட்டுறலாம். 2 விசிலுக்கு மேலே விட வேணாம், ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது இந்த கிழங்கு வந்து நல்லா ஆற விட்டுட்டு தோல் வந்து நல்லா உரிச்சிட்டு இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு ரவுண்டாக வேணுமோ இல்லை வந்து என்ன மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்து அந்த மசாலாலாம் இந்த சேப்பங்கிழங்கு மேலே நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். சேப்பங்கிழங்கு மேலே எல்லா மசாலாவும் பிடிச்சதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வரும். இடைக்க நீங்கள் வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.